இந்த வருடம் புத்தாண்டுகள் 2026 கிட்ட வருது. இந்த புத்தாண்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? போன வருடம் நம்ம பார்த்தது என்னன்னா, அ கூட்டெழுத்து அதாவது 2025 கூட்டும்போது 9 செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்தது. செவ்வாய் முருகர், முருகருடைய பக்தியும் சரி, ஆ ஆக்சிடென்ட் அந்த மாரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் 2026 இந்த 2026ல் நம்ம கூட்டு எழுத்து எத்தனை நம்பராக வருதுன்னா 1 சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்று வருகிறது. அதனால் இங்கே தலைமை பொறுப்புகள், அரசியலில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். சூரியன்கிறது கட்டுக்கோப்பு. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சூரியனை மையமா வச்சு நிறைய செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எடுக்க போகுது, ஒவ்வொரு ராசினரும் எப்படி மாற்றங்களை சந்திக்க போறீங்க 2026ல் அப்படிங்கிறத இந்த வருட பலனாக 2026 வருட பலன் கூற இருக்கிறேன். நான் ஜெயந்தி ரவி, நாடி ஜோதிடர். கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னா, 2020 கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருடமாக இருக்கும். சுகஸ்தானங்கள், சுகங்கள் அனைத்தும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் உண்மைத்தன்மையை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அ ஆசைகள் எல்லாமே இறை சக்தியுடன் கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். பெண்ணால் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கும். மிக சிறந்த வருடமாக 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயமில்லை. வேலையிலும் மாற்றம் உங்கள் நம்பி ஒரு பெரிய பொறுப்புகள் வரும். வருமானம் கூடும். இதெல்லாமே அற்புதமான பலன்களாக இருக்கும். குடும்பத்தில் வாக்கு சித்திக்கும். உங்க பேச்சை கேட்கறதுக்கு 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தில் அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய கௌரவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாமே இருக்குது. அதேபோல் திருமண வைபவங்கள் விஷயத்திலும் என்னன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணங்கள் வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். என்னன்னா உறவு நிலைகளில் கொஞ்சம் என்னன்னா நீங்க உறவுகளை பற்றி நோக்கும்போது அவங்க உங்களை விட்டு விலகுவது போல் ஒரு தோற்றம் தெரியும். அது எடுக்கக்கூடாது. நீங்க பார்த்தீங்கன்னா உறவு நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மட்டும் தான் நான் எடுத்துக்கொள்வேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் ஸ்லோவா மந்தமான செயல்கள், கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையிலும் உருவாகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறது எப்பவுமே அந்த குழந்தைங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டா நீ இது ரைட்டா பண்ணா கூட நீ பண்ணது தப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை வைத்து உடல் ஆரோக்கிய பிரச்சனையை நியமனம் செய்வீங்க. அதே மாதிரி ரொம்ப பிஸ்னஸ் விஷயமாக ரொம்ப மென்டலியா எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை. ஸ்மூத்தா போய்க்கிட்டு இருக்கு. ஸ்மூத்தான விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்களா பழைய விஷயங்கள் நினைத்து பழைய அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால கணவன் மனைவி அதாவது கன்னி ராசிக்காரர்கள் எப்பவுமே இப்போ இந்த 2026ல் இளமை துள்ளலுடன் இருப்பீங்க. உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப மெச்சூரிட்டியா, ரொம்ப வயதான ஒரு தன்மையுடன் இருக்கிற மாரி ஒரு ஆட்டிட்யூட் பண்ணுவாங்க. இது 2ம் எதிர்ப்புறமாக இருப்பதினால் கொஞ்சம் அந்த கிராக் ஏற்படுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மார்பகம் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கும், தொடை சார்ந்த நோய்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரெக்கவர் ஆகறதுக்குள்ள தன்மைகளும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அந்த பதவி உயர்வுனால் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபம், தொழிலில் லாபம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல லாபம் கிடைக்கும். அது என்னன்னா நெறைய லாபங்கள் கிடைத்தாலும் அத ஃபுல்லா முதல்ல இறைவனுக்குன்னு சொல்றேன். இறைவன் தொண்டாற்றுவதில் நெறைய காணிக்கைகள் போடுவதிலும் அதுல செலுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் பெண் தெய்வம் ஒரு பெண் அவ உங்களுக்கு முழுமையான உங்களுக்கு ஆதரவு குடுக்குற மாரி இருக்கும். பெண்ணின் சப்போர்ட் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால கன்னி ராசிக்காரர்கள் பெண்களுடைய ஆதரவுடன் மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கு. சின்ன குறைகள் தான். ஆனா மேன்மையான பலன்கள் உங்கள நோக்கி இருக்குது அப்படிங்கிறது. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்தா லட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கோங்க. திருப்பதி பெருமாள் வழிபாடு மிக சிறந்த அற்புத பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்பாள் மீனாட்சி தாயாருடைய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த சின்ன குறைகள் நான் சொன்ன வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த சின்ன குறைகள் கூட உங்களுக்கு நல்ல நெறைய மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
அதனால கன்னி ராசிக்காரர்கள் சிறந்த வருடமாக 2026 நன்றாக இருக்கும். ஒரு உற்ற துணை உங்கள தேடி வருவதாக இருக்கும். அந்த உற்ற துணை உங்க கூடயே அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனா அந்த உற்ற துணையுடன் நீங்க உங்களோட பயணம் வந்து சிறந்த முறையில் அமையும் அங்குறதுல ஐயம் ஏதும் இல்லை. அதாவது உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியா இருப்பாங்க. ஆனா நண்பர்களுடன் உறவுகள் நல்லா வைத்துக்கொள்ளுங்க. ஒரே ஒரு மனக்குறை என்ன தெரியும் தெரியுமா? எல்லாமே உங்கள சுத்தி இருக்கிற மாரி இருக்கும் ஒரு தோற்றம். எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனா எதுவுமே நீங்க அனுபவிக்கல. அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். கன்னி ராசிக்காரர்கள் வீடு இருக்கும், உறவுகள் இருக்கும், எல்லாருமே சுத்தி இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். தனியா படுப்பது போல் ஒரு உணர்வு நம்மளுக்கு படுக்கும்போது தனிமையை ரொம்ப வாட்டுற மாரி உணர்வுடன் வாழ்வீங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். காதல் வயப்படக்கூடிய இதுவும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். காதல் வயப்படாததுக்குள்ள தன்மை உங்களுக்கு உங்க ஜாதகத்தில் இருக்குது. நெறைய நண்பர்களுடன் நெறைய ஊர் சுத்துவீங்க அப்படிங்கிறது இருக்கும். சிறு சிறு தகராறுகள் நண்பர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது வந்து சமாளிக்கக்கூடிய முழு முழு தன்மையும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதிலும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026னுடைய பலன்கள் இவ்வளவு அற்புதமாக இருக்குது. ரொம்ப கெடுபலன்கள் இல்ல. சிறு சிறு கெடுபலன்கள் அத நீங்க ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துரலாம். அது நான் சொன்ன சின்ன பரிகாரம் மூலமா சிறப்பாக வாழலாம்.